ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரா ஆஃப் மாஸ் நேஷனலிசம் பிகின்ஸ் அப்படிங்கிற சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் சாப்டரில் வி டெல்ட் வித் இப்போ வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் காந்தி பற்றி பார்க்கலாம். ஸோ மாடர்ன் இந்தியா கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். அண்ட் அது இல்லாமல் வந்து வி ஃபினிஷ்ட் அப் வித் ஸோ காந்தியோட எமர்ஜென்ஸ் இந்த சென்ஸ் வந்து போஸ்ட் வார் ஹார்ட்ஷிப்ஸ், வேர்ல்டு வார் ஒன்க்கு அப்புறம் என்ன ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, நம்ம இந்தியாவில் வந்து நேஷ்னலிஸ்டோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து எப்படி வந்து இன்ஸ்பயர் ஆனாங்க, அண்ட் அது இல்லாமல் வந்து மாண்டே கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1919 என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து வி ஆர் கோயிங் டு டீல் வித் மேக்கிங் ஆஃப் காந்தி. ஸோ காந்தி எப்படி இந்தியாவுக்கு வந்தார் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சமச்சீர் டெக்ஸ்ட் புக்கில் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளோட மாடர்ன் இந்தியா கோர்ஸ் வந்து இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் சமச்சீர் புக் அண்ட் அது இல்லாமல் நம்மளோட ஸ்பெக்ட்ரம் அண்ட் ஐசிஎஸ்சி புக்ஸ், சிபிஎஸ்சி புக்ஸ்லேருந்து வேரியஸ் டாபிக்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் அவுட் சோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாட் ஓன்லி ஃப்ரம் ஒன் புக், நீங்கள் வெரைட்டி ஆஃப் சோர்ஸஸ்லேருந்து படித்தா மட்டும்தான் அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து காந்தியோட மேக்கிங் சமச்சீர் புக்கில் டீட்டெயிலாக 2 சாப்டர்ஸில் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மாடர்ன் இந்தியா கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் கோர்ஸ்க்குமே வந்து 3000 தான் காஸ்ட் ஆகுது. அண்ட் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஸோ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஏர்லி கெரியர் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் காந்தி வித் ட்ரூத் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வாஸ் பார்ன் ஆன் October 2, 1869 பிறக்கிறாரு போர்பந்தர், குஜராத்தில். இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் கத்தியவார் இன் குஜராத். ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னா வந்து ஒரு ராஜா வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காரு அந்த இடத்த. ஸோ அவரோட ஃபாதர் வந்து இஸ் திவான் அப்படின்னா மினிஸ்டர்னு சொல்லுவாங்க, மினிஸ்டர் ஆஃப் தட் கத்தியவார் அந்த ரீஜன். ஹேவிங் ஸ்டடிட் law in England, ஸோ லா வந்து இங்கிலாண்டில் படித்து முடிக்கிறாரு. காந்தி in 1898 went to சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா போகிறார். இன் கனெக்ஷன் வித் அ கேஸ் இன்வால்விங் ஹிஸ் கிளையண்ட் தாதா அப்துல்லா. ஸோ இந்த தாதா அப்துல்லாங்கிறது தான் வந்து இப்போ கீ பாயிண்ட்டு. ஏன்னா அவர் தான் வந்து ஒரு கேஸை ஒன்று நடத்தணும், கொஞ்சம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடத்தி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. So in South Africa, he witnessed the ugly face of white racism and the humiliation and contempt to which Asians who had gone to South Africa as laborers were subjected. So இங்கே ஏஷியாவிலேருந்து நிறைய மக்களை காலனிஸ் இருக்கும் இல்லையா, பிரிட்டிஷ் காலனிஸ். ஸோ இங்கேருந்து அங்கே அவங்கள லேபரர்ஸாக கூட்டிகிட்டு போகும்போது ஒயிட் அண்ட் பிளாக் டிஸ்கிரிமினேஷன் வந்து நடந்துகிட்ருக்காங்க. ஸோ இதை பார்க்குறாரு காந்தி. And he decided to stay in South Africa to organize the Indian workers to enable them to fight for their rights. So Indian workers வந்து அவங்கள ஒன்றுபடுத்தி அவங்களோட ரைட்ஸ்க்காக அவங்கள சண்டை போட வைக்கிறதுக்காக ஸோ எல்லாம் ரெடி பண்ணுறாரு. He stayed there till 1914, after which he returned to India. ஸோ 1914 வரைக்கும் அங்கே இருக்கார். 1915 இந்தியாவுக்கு வந்துடுறாரு. ஸோ the Indians in South Africa consisted of 3 categories. 3 categories of Indians இருக்காங்க. ஸோ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த இண்டென்ச்சர்ட் இந்தியன் லேபர். ஸோ இண்டென்ச்சர்ட் லேபர்னால் வந்து அங்கே போய் கூலி வேலை செய்கிறது, இந்த ஃபார்மில் இல்லைனா வந்து டீ பிளான்டேஷன்ஸில் அந்த மாதிரி. மெயின்லி ஃப்ரம் சவுத் இந்தியாவிலேருந்து போகிறாங்க, ஹூ ஹேட் மைக்ரேட்டட் டு சவுத் ஆஃப்ரிக்கா ஆஃப்டர் 1890 டு ஒர்க் ஆன் சுகர் பிளான்டேஷன்ஸ்க்கு ஒர்க் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. டு த மர்ச்சன்ட்ஸ், மோஸ்ட்லி மேமான் முஸ்லிம்ஸ். ஸோ மேமான் முஸ்லிம்ஸ் வந்து மர்ச்சன்ட்ஸாக இருக்காங்க, ஹூ ஹேட் ஃபாலோட் த லேபரர்ஸ். ஸோ லேபரர்ஸ் போனதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அண்ட் 3 த எக்ஸ்-இண்டென்ச்சர்ட் லேபர்ஸ் ஹூ ஹேட் செட்டில்டு டவுன் வித் தியர் சில்ட்ரன் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அங்கே வேலை பார்த்து திருப்பியும் இந்தியாவுக்கு வர அங்கேயே செட்டில் ஆயிடணும்னு தோணுனவங்களுக்கு அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க வேலை பார்த்து முடிச்சக்கப்புறம். ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் த கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் இவங்களா இந்த 10 வருஷம் 5 வருஷத்துக்கு நீ வேலை செய்யணும்னு கூட்டிகிட்டு போவாங்க, முடிஞ்சோடனே அங்கேயே இருந்துருவாங்க ஏதாவது வேலையை பார்த்துட்டு. So these Indians were mostly illiterate and had little or no knowledge of English. ஸோ படிக்காதவங்க, ரொம்ப லிட்டில் நாலேஜ் தான் இருக்குது இங்கிலீஷில், இல்லை நாலேஜே இருக்காது. They accepted racial discrimination as a part of their daily existence. ஸோ இது பழகி போயிடுச்சு அவங்களுக்கு இந்த racial discrimination அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஒயிட்ஸ் வந்து பிளாக்ஸை போட்டு டாமினேட் பண்ணுறது. These Indian immigrants had to suffer many disabilities. They were denied the right டு ஓட். ஸோ அங்கே ஓட் பண்ண முடியாது. தே குட் ரிசைட் ஒன்லி இன் ப்ரிஸ்கிரைப் லொக்கேஷன். நம்ம இது சமச்சீர் புக்கில் பார்த்தோம் எந்த லொக்கேஷன், ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்கும், விச் வேர் இன்சானிட்டரி அண்ட் கன்ஜஸ்டட். ரொம்ப ஒரு குட்டி ஏரியாவுக்குள்ளே 10-15 பேர் இருப்பாங்க. இன் சம் காலனிஸ் ஏஷியன்ஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன்ஸ் குட் நாட் ஸ்டே அவுட் ஆஃப் டோர்ஸ் ஆஃப்டர் 9 PM நாட் குட் யூஸ் ஏ பப்ளிக் ஃபுட்பாத். ஸோ 9 மணிக்கு மேலே வந்து வீட்டை விட்டே நீங்கள் வெளியே வரக்கூடாதுன்னு அப்படிங்கிற காலனிஸ்லாம் இருக்குது ஆஃப்ரிக்காவில்.
மாட்ரேட் ஃபேஸ் ஆஃப் த ஸ்ட்ரகிள். ஸோ அங்கேயும் வந்து ஒரு மாட்ரேட் ஃபேஸ் வந்து போயிட்டுருக்கு 1894 1906 வரைக்கும். ஸோ டியூரிங் திஸ் ஃபேஸ் காந்தி ரிலைட் ஆன் சென்டிங் பெட்டிஷன் அண்ட் மெமோரியல்ஸ் டு த அத்தாரிட்டிஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இன் பிரிட்டன், ஹோப்பிங் தட் ஒன்ஸ் த அத்தாரிட்டிஸ் வேர் இன்ஃபார்ம்ட் ஆஃப் த ப்ளித் ஆஃப் இண்டியன்ஸ் they would take sincere steps to redress their grievances as the Indians were after all British subjects. So British subjects காலனிஸ்குள்ளே நம்ம இருக்கிறனால இந்தியர்கள் அங்கே கூட்டிகிட்டு போய் வேலை செய்கிறனால நம்ம வந்து இங்கே இருக்கிற அத்தாரிட்டிஸ்க்கும் பிரிட்டனில் இருக்கிற அத்தாரிட்டிஸ்க்கும் பெட்டிஷன் போடுறாரு. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பெட்டிஷன் போட்டோம்னான்னு சொல்லி நினைக்கிறாரு. To unite different sessions of Indians, he set up Indian National Congress. So Natal Indian Conference. So Natal Indian Congress ன்னு சொல்லி அங்கே வந்து செட்டப் பண்ணுவார் இந்தியன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து. அண்ட் ஸ்டார்டட் த பேப்பர் இந்தியன் ஒப்பீனியன். ஸோ இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறனால இந்தியன் ஒப்பீனியன் ஒரு பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஃபேஸ் ஆஃப் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் சத்யகிரஹா. ஸோ இப்போ மாட்ரேட் ஃபேஸ் தான் பெட்டிஷன் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சத்யகிரஹா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு 1906 1914 வரைக்கும். ஸோ த செகண்ட் ஃபேஸ் விச் பிகான் இன் 1906 வாஸ் கேரக்டரைஸ்ட் பை த யூஸ் ஆஃப் மெத்தட் ஆஃப் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் சிவில் டிசொபீடியன்ஸ். ஸோ இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து 1920 லான்ச் பண்ணுவார். அது மாதிரி அங்கே 1906 லான்ச் பண்ணிட்டாரு விச் காந்தி நேம் சத்யகிரஹா. ஸோ காந்தி வந்து அதோட பேர் வந்து த சிவில் டிசொபீடியன்ஸ்க்கு சத்யகிரஹான்னு பேர் வைக்கிறாரு. Satyagraha against registration certificates. So 1906. A new legislation in South Africa made it compulsory for Indians there to carry at all the time certificates of registration with their fingerprints. ஸோ இந்தியன்ஸ் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களை ஒரு ஐடி கார்டு மாதிரி, இப்போ காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கிறீங்கன்னா ஐடி கார்டு இல்லாமல் உள்ளே விட மாட்டாங்களே, அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் உங்களை வந்து எங்கேயுமே விட மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்ஸ் வேணும், அதில் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஸோ த இந்தியன்ஸ் அண்டர் காந்திஸ் லீடர்ஷிப் டிசைடட் நாட் டு சப்மிட் டு திஸ் டிஸ்கிரிமினேட்டரி மெஷர். ஸோ எதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட்டரி மெஷர்னு சொல்லி நாங்கள் பண்ண மாட்டோம், எங்களுக்கு வேணாங்கிறாங்க. காந்தி ஃபார்ம் த பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அசோசியேஷன் to conduct the campaign of defying the law and suffering all the penalties resulting from such a defiance. ஸோ என்ன சொல்கிறாருன்னா காந்தி வந்து இந்த பாசிவ் ரெசிஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறாரு. ஸோ லா வந்து டிஃபை பண்ணுவோம், லா வந்து இப்போதைக்கு மதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது, அண்ட் அதுக்கான பெனால்ட்டி எது கொடுத்தீங்கனாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ thus was born Satyagraha or devotion to truth. ஸோ உண்மை என்னவோ அதுபடி நாங்கள் நடந்துப்போம். ஸோ பெனால்ட்டி பே பண்ண சொல்கிறீங்களா, ஸோ எங்களை தூக்கி ஜெயிலில் போடுவீங்களா, ஸோ எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா த கவர்மெண்ட் ஜெயில்டு காந்தி. ஸோ இதனால் வந்து ஸோ சத்யகிரகா வந்து பிறக்குது. அண்ட் த டெக்னிக் ஆஃப் ரெசிஸ்டிங் அட்வர்சரிஸ் விதவுட் வயலன்ஸ். ஸோ வயலன்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்து லா ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் காந்தியை ஜெயில் பண்ணிடுறாங்க. அண்ட் அதர்ஸ் ஹூ ரெஃப்யூஸ் டு ரெஜிஸ்டர் தெம்செல். ஸோ இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா, அவங்க பண்ணல அப்படின்னா அவங்களையும் வந்து தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. லேட்டர் த அத்தாரிட்டிஸ் யூஸ்ட் டெசீட் டு மேக் தீஸ் டெஃபியன்ட் இந்தியன்ஸ் ரெஜிஸ்டர் தெம்செல். ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னவங்களே டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண வச்சிடுறாங்க. So in India, the Indians under the leadership of Gandhi retaliated by publicly burning their registration certificates. So என்னதான் ரெஜிஸ்டர் பண்ணாலும் திருப்பி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் பர்ன் பண்ணிடுறாங்க. ஆல் திஸ் ஷோட் அப் த சவுத் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட் இன் அ பேட் லைட். ஸோ இதெல்லாம் வந்து உலகம் முழுக்க கவர் பண்ணுறாங்க நியூஸ் பேப்பர்ஸ் ஜேர்னல்ஸ்னு. ஸோ அப்போ கவர் பண்ணும்போது சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு பேட் லைட்டில் காட்டுது. இந்த எண்ட் தேர் வாஸ் அ காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட். இப்போ ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வருவோன்னு வராங்க. கேம்பெயின் அகேன்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் இந்தியன் மைக்ரேஷன். ஸோ என்ன கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த ஏர்லியர் கேம்பெயின் வாஸ் வைடன் டு இன்க்ளூட் ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் நியூ லெஜிஸ்லேஷன் இம்போசிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் இந்தியன் மைக்ரேஷன். ஸோ இந்திய மக்கள் வந்து மைக்ரேட் அங்கேருந்து இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு கேம்பெயினாக இருந்தது. அதுக்கு அகேன்ஸ்டாக போராடணும்னு. ஸோ த இந்தியன்ஸ் defied this law by crossing over from one province to another and by refusing to produce licenses. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ப்ராவின்ஸ்லேருந்து இன்னொரு ப்ராவின்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆகுறாங்க. ஏன்னா இங்கேருந்து அங்கே மூவ் ஆகக்கூடாது, நீங்கள் ஜெயில் கைதிகள் மாதிரி இங்கே தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒரு ப்ராவின்ஸ்லேருந்து இன்னொரு ப்ராவின்ஸ் மூவ் பண்ணும்போது அவங்களோட லைசன்ஸஸை காட்டுறதில்ல. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணுற நிறைய இண்டியன்ஸை ஜெயில் பண்ணிட்டாங்க. கேம்பெயின் அகேன்ஸ்ட் போல் டேக்ஸ் அண்ட் இன்வாலிடேஷன் ஆஃப் இந்தியன் மேரேஜஸ். ஸோ போல் டேக்ஸ் இங்கே பார்க்க போகிறோம், அப்புறம் இந்தியன் மேரேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ a poll tax of 3 pounds was imposed on all ex-indentured labor. ஸோ போல் டேக்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்-இன்டென்ச்சர்ட் லேபர்னால் வேலை கான்ட்ராக்ட் முடிஞ்சு அங்கே இருக்கிறவங்க வந்து 3 பவுண்டு பே பண்ணணும் போல் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. So the demand for the abolition of poll tax, which was too much for the poor ex-indentured Indians who earned less than 10 shillings a month. So 10 பவுண்டுங்கிறது ரொம்ப அதிகம்.
10 ஷில்லிங்கை விட கம்மியாக வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட போய் 3 பவுண்ட் டிமாண்ட் பண்ணால் எப்படி கொடுப்பாங்க? ஸோ இதனால் வைடன் த பேஸ் ஆஃப் த கேம்பெயின். ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி எக்ஸ்இன்டென்டட் லேபர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. தென் அ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் விச் இன்வாலிடேட்டட் ஆல் மேரேஜஸ் நாட் கண்டக்டட் அக்கார்டிங் டு கிறிஸ்டியன் ரைட்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ட் பை த ரெஜிஸ்டர் ஆஃப் மேரேஜஸ் டியூ த ஆங்கர் ஆஃப் இண்டியன்ஸ் அண்ட் அதர்ஸ் ஹூ ஆர் நாட் கிறிஸ்டியன்ஸ். ஸோ அவங்களோட ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது முறைப்படி கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே இல்லை, ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்தியன்ஸையும் ஹூ ஆர் நாட் கிறிஸ்டியன்ஸ் இல்லாத மக்களையும் வந்து இது ஆங்கர் பண்ணிச்சு. பை இம்ப்ளிகேஷன் ஹிந்து, முஸ்லீம், பார்சி மேரேஜஸ் வேர் இல்லீகல்னு சொல்லிட்டாங்க. அண்ட் சில்ட்ரன் பார்ன் அவுட் ஆஃப் சச் மேரேஜஸும் வந்து இல்லெஜிட்டிமேட்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல்ஸ்லையோ எங்கேயுமே வந்து அட்மிஷன் கிடைக்காது அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ த இந்தியன்ஸ் ட்ரீட்டட் திஸ் ஜட்மெண்ட் as an insult to the honor of women and many women were drawn into the movement because of this indignity. ஸோ உங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து உங்களுதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எவ்வளோ பேர் கோவம் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விமன் வந்து இந்த மூமெண்ட்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் Transvaal Immigration Act. ஸோ த இந்தியன்ஸ் protested the Transvaal Immigration Act by illegally migrating from Natal to Transvaal. ஸோ டிரான்ஸ்வாலுக்கு வந்து போகக்கூடாது. ஸோ நேட்டல் அப்படிங்கிற இடத்துல மோஸ்ட்டாக நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து வந்து டிரான்ஸ்வாலுக்கு வந்து மைக்ரேட் ஆகிறாங்க. த கவர்மெண்ட் ஹெல்ட் தீஸ் இந்தியன்ஸ் இன் ஜெயில். ஸோ இப்படி போனவங்க எல்லாத்தையுமே வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க. இன் இந்தியா கோகலே டூட் த ஹோல் கண்ட்ரி மொபிலைசிங் பப்ளிக் ஒப்பீனியன் இன் சப்போர்ட் ஆஃப் இந்தியன்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து கோகலே தான் வந்து காந்தியோட பொலிட்டிக்கல் குருன்னு சொல்லுவாங்க, கோபாலகிருஷ்ண கோகலே. அண்ட் தென் ஸோ இந்த மாதிரி இதுக்கு சப்போர்ட்டாக வந்து இந்தியாவில் கோகலே வந்து இந்தியா முழுக்க வந்து டூர் போகிறாரு பப்ளிக் ஒப்பீனியன் கேட்குறதுக்காக. இது கரெக்டாக தப்பா இங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ ஈவன் த வைஸ்ராய் லார்ட் ஹார்டிஞ்ச் கண்டெம் த ரெப்ரெஷன் அண்ட் கால்ட் ஃபார் அன் இம்பார்ஷியல் என்கொயரி. ஸோ இங்கே இருக்கிற வைஸ்ராயும் வந்து இது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு இம்பார்ஷியல் என்கொயரி வந்து கூட்டுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ காம்ப்ரமைஸ் சொல்யூஷனுக்கு வராங்க. இவென்ச்சுவலி த்ரூ அ சீரீஸ் ஆஃப் நெகோசியேஷன்ஸ் இன்வால்விங் காந்தி. ஸோ காந்தி வந்து இந்த காம்ப்ரமைஸ் இந்த கமிட்டியில் இருக்கார். லார்ட் ஹார்டிஞ்ச், சிஎஃப் ஆண்ட்ரூஸ், ஜென்ரல் ஸ்மட்ஸ். ஸோ ஸ்மட்ஸ் அக்ரிமெண்ட், காந்தி ஸ்மட்ஸ் அக்ரிமெண்ட் பார்த்தோம். அண்ட் அக்ரிமெண்ட் வாஸ் ரீச்ட் பை விச் த கவர்மெண்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா கன்சீடட் த consider the major Indian demands relating to poll tax. So poll tax 3 pound pay பண்ணுறதை abolish பண்ணிடுவாங்க. The registration certificates and marriage solemnized according to Indian rights படி பண்ணலான்னு சொல்லிடுவாங்க. And promised to treat the issue of Indian immigration in a sympathetic manner. ஸோ sympathetic mannerல வந்து நாங்கள் இது ரிசால்வ் பண்ணி தரோம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ பேர் தூக்கி ஜெயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ காந்திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கான்னு பார்த்தீங்கன்னா, காந்தி ஃபவுண்ட் தட் த மாசஸ் ஹேட் இமென்ஸ் கெப்பாசிட்டி டு பார்ட்டிசிபேட் இன் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஃபார் த காஸ் தட் மூவ் தெம். ஸோ அவங்களோட காஸ்க்காக அவங்க கண்டிப்பாக அவங்க லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க மாசஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருது. ஹி வாஸ் ஏபிள் டு யுனைட் இண்டியன்ஸ் பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் ரிலிஜியன்ஸ் அண்ட் கிளாஸஸ் அண்ட் men and women alike under his leadership. ஸோ men, women, different religious classes சேர்ந்தவங்க எல்லாத்தையும் ஒன்று கூட்டிடுறாரு. He also came to realize that at times the leaders have to take decisions unpopular with their enthusiastic supporters. ஸோ சம்டைம்ஸ் வந்து லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அன்பாப்புலர் டெசிஷன்ஸையும் எடுக்க வேண்டியது வரும். ஸோ அவங்க மைண்டில் ஒன்று நினச்சிருப்பாங்க, ஆனால் வேறு டெசிஷன் எடுக்க வரும் பிகாஸ் அவங்களோட சப்போர்ட்டர்ஸோட ஒரு ரீசன்னால். So he was able to evolve his own style of leadership and politics and new technique of struggle. So new technique of struggle வந்து Satyagraha சொல்கிறாங்க. And on a limiting scale, untrammeled by opposition of contending political currents. ஸோ என்னதான் வந்து oppositionல வந்து பிரிட்டிஷ் இருந்தாலும் பொலிட்டிக்கல் வேவ் வந்தாலும் அதை மேனேஜ் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து காந்திஸ் டெக்னிக் ஆஃப் சத்யகிரகா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ காந்தி இவால்வ் த டெக்னிக் ஆஃப் சத்யகிரகா டியூரிங் ஹிஸ் ஸ்டே இன் சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து அந்த விஷயமே இவால்வ் ஆகுது. இட் வாஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூத்தும் நான் வயலன்ஸும் கலந்தது தான் சத்யகிரகா. ஹீ கம்பைன் சம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ட்ரெடிஷன் வித் த கிறிஸ்டியன் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் டேர்னிங் த அதர் சீக் அண்ட் த ஃபிலாசபி ஆஃப் டால்ஸ்டாய். ஸோ கிறிஸ்டியன் ஸோ ஜீசஸ் வந்து ஒரு கன்னத்தில் உங்களை யாராவது அரைஞ்சாங்கன்னா உங்கள் மறு கன்னத்தையும் காட்டுங்கன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க நம்மளுக்கு என்ன ஷோ பண்ணுறாங்களோ, அடித்தாங்க அப்படின்னா இன்னொரு சைடும் காட்டுங்க, அடி வாங்குங்க. ஸோ அதுதான் வந்து சத்யகிரகா நான் வயலண்ட் மெத்தட் மூலிமா போகிறது. அண்ட் ஃபிலாசபியோட டால்ஸ்டாயோட ஃபிலாசபி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டால்ஸ்டாயோட புக்ஸ் எல்லாம் வச்சு இன்ஸ்பயர் ஆகிருப்பார். ஜான் ரஸ்கின் புக்கை வச்சு இன்ஸ்பயர் ஆகிருப்பார். ஹூ செட் தட் ஈவில் குட் பெஸ்ட் பி கவுண்டர்ட் பை நான் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஈவில் வந்து நான் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு கவர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். இட்ஸ் பேசிக் டெனட்ஸ் வந்து லான்னு சொல்லுவாங்க, வேர் ஆஸ் ஃபாலோ. ஸோ சத்யகிரகாவோட லாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்யாகிரஹி வாஸ் நாட் டு சப்மிட் டு வாட் ஹி கன்சிடர்ட் எஸ் ராங். ஸோ ட்ரூத்தை அதை தான் ஃபாலோ பண்ணும், தப்பான விஷயத்தில் போகக்கூடாது. பட் வாஸ் டு ஆல்வேஸ் ரிமைன் ட்ரூத்ஃபுல், நான் வயலண்ட் அண்ட் ஃபியர்லெஸ். A Satyagrahi works on the principle of withdrawal of cooperation
அண்ட் பாய்காட். ஸோ எந்த பிரின்சிபல்ஸில் ஒர்க் பண்ணணுன்னா லைக் வித்ட்ராயல் ஆஃப் கோஆப்ரேஷன். நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணி இப்போ பிரிட்டன் கடியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கடியில் வேலை செய்ய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ண சொன்னாங்கன்னா பண்ணாதீங்க, எரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் பாய்காட், அவங்களோட நம்ம ஆல்ரெடி ஸ்வதேஷி அண்ட் பாய்காட் வந்து பார்த்தோம். அவங்களோட விஷயங்கள் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, தள்ளி வைக்கணும். அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சத்யகிரகா இன்க்ளூட் நான் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ். ஸோ டேக்ஸ் பே பண்ணக்கூடாது. டிக்ளைனிங் ஹானரஸ் அண்ட் ஸோ டேக்ஸ் பே பண்ணக்கூடாது. அண்ட் தென் டிக்ளைனிங் ஹானர்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. உங்களுக்கு ஏதாவது ஹானர் ஏதாவது கொடுத்துருந்தாங்க, நீங்கள் பெஸ்ட் அவார்ட் ஃபார் திஸ் தட்டுன்னு கொடுத்தா திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்தணும். அத்தாரிட்டியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், நான் தான் அதுக்கு பொறுப்பு, நான் தான் இதை பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி. Next, a Satyagrahi should be ready to accept suffering in his struggle against the wrongdoer. His suffering was to be a part of his love for truth. ஸோ அவர் கண்டிப்பாக சஃபர் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரியுங்கிறாரு. Even while carrying out his struggle against the wrongdoer, a true Satyagrahi would have no ill feeling for the wrongdoer. Hatred would be alien to his nature. ஸோ என்ன தான் அந்த தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு நடுவில் நின்றாலும் அவங்க மேலே எந்த இல் ஃபீலிங்கும் காட்டக்கூடாது, அவர் மேலே ஹேட்ரடும் நீங்கள் காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அ ட்ரூ சத்யகிரஹி வுட் நெவர் பவ் பிஃபோர் த ஈவில் வாட் எவர் த கான்சிக்வன்ஸ். ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து உங்களை மிரட்டினா, நீங்கள் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தைரியமாக அதை ஏற்றுக்கணும். பட் ஈவிலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. only the brave and strong could practice சத்யகிரகா. ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, தைரியமாக இருக்கிறவங்க தான் சத்யகிரகா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இட் வாஸ் நாட் ஃபார் த வீக் அண்ட் கவர்ட்லி. ஸோ கோழைங்களுக்கு இது கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஈவன் வைலன்ஸ் வாஸ் ப்ரிஃபர்ட் டு கவர்டை. ஸோ வைலன்ஸை வந்து எது கூட ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காருன்னா கோழைங்களுக்கு ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காரு. தாட் வாஸ் நெவர் டு பி செப்பரேட்டட் ஃப்ரம் ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் வந்து மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் ப்ராக்டிஸில் செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், எண்ட்ஸ் குட் நாட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ காந்தி ரிட்டர்ன் டு இந்தியா ஜனவரி 1915 நான் சொன்னேன் வரும். ஸோ அதுதான் என்ஆர்ஐ டேன்னு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஜானில் வருவார். ஜானில் எந்த டே வருவார் அப்படிங்கிறது கீழே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். So his efforts in South Africa were well known not only among the educated but also among the masses. So இவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து எஜுகேட்டடுக்கும் மாசஸ்க்கும் தெரிஞ்சுது. He decided to tour the country the next 1 year and to see for himself the condition of the masses. ஸோ உடனே பாலிடிக்ஸில் இறங்கல. ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்தியாவை முழுக்க டூர் பண்ணி இந்தியாவை பற்றி தெரிஞ்சுப்போன்னு வந்து டூர் பண்ணுறாரு. He also decided not to take any position on any political matter for at least 1 year. நான் சொன்ன மாதிரி பொலிட்டிக்ஸில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு நினச்சார் 1 yearக்கு. As for the political currents prevalent at the time in India, he was convinced about the limitations of moderate politics and was also not in favor of home rule agitation. So as for the political currents prevalent at the time in India, he was convinced about the limitation of moderate politics. So இங்கே moderate politics எப்படி moderates வந்து work பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. And was also not in favor of the home rule agitation. So பாலகங்காதர் திலக்கும் ஆனி பெசன்ட்டும் பண்ண home rule agitationக்கு வந்து like he didn't support, which was becoming popular at that time. So அந்த டைமில் உங்களுக்கு தெரியும் 1914 பக்கம்லாம் லான்ச் பண்ணது. He thought it was not the best time to agitate for the home rule when Britain was in the middle of a war. So காந்தி தான் சொல்லியிருப்பாரு, ஆல்ரெடி பிரிட்டன் வந்து ஒரு வாருக்கு நடுவில் இருக்காங்க, இப்போ இந்த டைமில் நம்ம ஹோம் ரூல் கேட்குறது நல்லது இல்லைன்னு. He was convinced that the only technique capable of meeting the nationalist aim was a non-violent Satyagraha. இப்போ ஒரே டெக்னிக் வந்து இவர் அங்கேருந்து கற்றுட்டு வந்தது non-violent Satyagraha தான். He also said that he would join no political organization unless it too accepted the creed of a non-violent Satyagraha. ஸோ நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனில் சேர மாட்டேன் unless and until அவங்களோட one of the rules and regulations are non-violent Satyagrahaவை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும். ஸோ during 1917 and 18, Gandhi was involved in 3 struggles. So 3 struggles ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான struggles: Champaran, Ahmedabad and Kheda Satyagraha. Before he launched the Rowlatt Satyagraha. So before that he launched the Rowlatt Satyagraha. I'm sorry guys. So after that he'll be launching the Rowlatt Satyagraha. So first வந்து 1917ல பண்ணுற சிவில் டிசோபீடியன்ஸ் ரொம்ப முக்கியம். சம்பாரன் சத்யாகிரகா வந்து லைக் 1917ல வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எதில் வந்து ஆஃப்டர் சம்பாரன் கேதா சத்யாகிரகா வந்து வரும். ஸோ கேதா சத்யாகிரகா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராமினென்ட் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸாக வந்து வரும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், சம்பாரன் சத்யாகிரகாவில் என்ன தான் பண்ணார்னா, காந்தி வாஸ் ரிக்வெஸ்டட் பை ராஜ்குமார் சுக்லா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறத தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ காந்தி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபார்மர் அங்கே.
ஸோ இவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு காந்தி கிட்ட, வாங்க இங்கே ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஹீ இஸ் அ லோக்கல் மேன் டு லுக் இன் டு த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த ஃபார்மர்ஸ். ஸோ லோக்கல் மேன் இவர் என்ன கூப்பிடுறாருன்னா, ஃபார்மர்ஸ் வந்து இங்கே ஒரு பிரச்சனை வருது, ஸோ ஃபார்மர்ஸ்க்கு இங்கே பிரச்சனை வருது, நீங்கள் வாங்கங்கிறாரு. இந்த கான்டெக்ட் ஆஃப் இண்டிகோ பிளான்டர்ஸ். ஸோ அவங்களாம் இண்டிகோ பிளான்டர்ஸாக இருக்காங்க. சம்பாரன் பீகாரில் இருக்குது. ஸோ அங்கே தான் பிரச்சனையே நடக்குது. ஸோ த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் ஹேட் பின் ஃபோர்சிங் த பிரசன்ஸ் டு க்ரோ ஆன் 3/20 பார்ட் ஆஃப் டோட்டல் லேண்ட் கால் தின்காத்தியா சிஸ்டம். ஸோ தின்காத்தியா சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நோட் இட் டவுன். இப்போ உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த லேண்டை 20 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த 20 பார்ட்டில் வந்து இதில் 20 பார்ட் இருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 பார்ட்டு ஃபஸ்ட்டு 3 பார்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக இண்டிகோ தான் க்ரோ பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து தின்காத்தியா சிஸ்டம். சரிங்களா? ஸோ வென் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த 19th century ஜெர்மன் சிந்தட்டிக் டைஸ் ரீப்ளேஸ்ட் இண்டிகோ. ஸோ இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ் 2020 கேட்டிருந்த கொஸ்டின். தின்காத்தியா சிஸ்டம் பற்றி தான் கேட்டிருந்தாங்க. இந்த ஜெர்மன் டைஸ் பற்றி கேட்டிருந்தாங்க, எதனால் இங்கே பிரச்சனை வந்துச்சுன்னு. ஸோ 19th century எண்டு பக்கம், ஸோ 1800s எண்டில் பார்த்திங்கன்னா வந்து ஜெர்மன் சிந்தட்டிக் டைஸ் வந்து கையில் ஆர்டிஃபிஷியல் டைஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இண்டிகோ அப்படிங்கிறது ஒரு ப்ளூ கலர் பிளான்ட். சரிங்களா? அந்த ப்ளூ கலர் பிளான்ட்டை வச்சு டை பண்ணுவாங்க. ஸோ நிறையா துணிங்களுக்கெல்லாம் வந்து டை போடுவாங்க. ஸோ அதை வந்து பிளான்ட் மூலயமா எடுத்து அது அறுவடை பண்ணுறதுக்கு பதிலாக வந்து ஜெர்மனியில் நிஜமாலுமே ஒரு கையில் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணிடுவாங்க சிந்தட்டிக் டைஸ். So the European planters demanded high rents and illegal dues from the peasants in order to maximize their profits before the peasants could shift to other crops. ஸோ இப்போ எங்கேயாவது வந்து அங்கே ஆல்ரெடி வந்து லைக் சிந்தட்டிக் டைஸ் உருவானனால இங்கே வந்து இருக்கிற பிளான்டர்ஸ் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இண்டிகோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி வந்து அந்த டைஸ் வந்து உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்க எங்கே கீது அதை கண்டுபிடிச்சி வேறு க்ராப்க்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்களோ அப்படின்னு பயந்து, ஏன்னா அந்த லேண்டு வந்து இவங்களுக்கு முக்கியம். அந்த 3 பார்ட்டுங்கிறது கண்டிப்பாக தின்காத்தியா சிஸ்டமில் இவங்க ரெடி பண்ணி கொடுத்துடணும். ஸோ இவங்களை வந்து ஹை ரெவென்யூ வந்து கேட்குறது இவங்ககிட்ட, இவங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் இவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வெளியில் வந்து ப்ராஃபிட் விற்றா வந்து வராது, இந்த பிளான்ஸை விற்றா பெருசாக ப்ராஃபிட் வரப்போகிறதில்ல. அதனால் இந்த ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து நிறையா வந்து ரெவென்யூ உறிஞ்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹை ரெண்ட் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. இல்லீகல் டியூஸ் வந்து இது பண்ணு அது பண்ணி, இதுக்குள்ளே எனக்கு வந்து அந்த பிளான்ட் வரணும், இந்த டைமுக்குள்ளே நீ கொடுக்கலனாலும் நீ வந்து இது அதிகமாக கொடு ரெண்ட், அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆப்வியஸாக ஃபார்மர்ஸ்க்கு வந்து தே வில் கெட் டெப்ரிவேட்டட். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, demanded high rents and illegal dues from the peasants in order to maximize their profits before the peasants could shift to other crops. Besides, the peasants were forced to sell the produce at prices fixed by the Europeans. ஸோ இது எந்த விலையில் வந்து செல் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, யூரோப்பியன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸில் தான் வந்து நீங்கள் செல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ வென் காந்தி ஜாயின்ட் நவ் பை ராஜேந்திர பிரசாத். ஸோ இப்போ வந்து காந்தி வந்து சம்பாரனுக்கு வராரு. யார் கூடனா ராஜேந்திர பிரசாத், அப்புறம் மசார் உல் ஹக், அதுக்கப்புறம் மகாதேவ் தேசாய், நர்ஹாரி பரக் அண்ட் ஜேபி கிருப்லானி ரீச் சம்பாரன் டு ப்ரோப் இன் டு த மேட்டர். ஸோ இது என்னதான் பிரச்சனைன்னு வராங்க. ஸோ த அத்தாரிட்டிஸ் ஆர்டர்ட் ஹிம் டு லீவ் த ஏரியா அட் ஒன்ஸ். ஸோ அத்தாரிட்டிஸ்லாம் வந்து இந்த ஏரியா விட்டு போங்கங்கிறாங்க. காந்தி டிஃபைட் த ஆர்டர் அண்ட் ப்ரிஃபர் டு ஃபேஸ் த பனிஷ்மெண்ட். ஸோ நான் பனிஷ்மெண்ட் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் உள்ளே வரேன்ருவார். ஸோ த பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் சிவில் டிசோபீடியன்ஸ் ஆஃப் அன் அன்ஜஸ்ட் order was a novel method at that time. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிவ் ரெசிஸ்டன்ஸ், நான் உள்ளே வரேன் ஆனால் நான் தண்டனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது புதுசாக இருந்தது. ஃபைனலி த அத்தாரிட்டிஸ் ரெட்ரீட்டட் அண்ட் பெர்மிட்டட் காந்தி டு மேக் அன் என்கொயரி. ஸோ ஃபைனலாக வந்து காந்தி இப்படி பண்ணுறாரு, சத்யகிரஹாவில் இன்வால்வ் ஆகுறாருன்னு தெரிஞ்சு சரி உள்ளே போய் என்கொயரி பண்ணுங்கன்றாங்க. ஸோ நவ் த கவர்மெண்ட் அப்பாயிண்டட் அ கமிட்டி டு கோ இன் டு த மேட்டர் அண்ட் நாமினேட்டட் காந்தி அஸ் அ மெம்பர். ஸோ ஒரு கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அதில் காந்தி ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கார். காந்தி வாஸ் ஏபிள் டு கன்வின்ஸ் த அத்தாரிட்டிஸ் தட் த தின்காத்தியா சிஸ்டம் ஷுட் பி அபாலிஷ். ஸோ அந்த 3/20 அந்த பார்ட்ஸ் இருக்குல்ல, அதை அபாலிஷ் பண்ணும். அண்ட் தட் த பெசன்ட் ஷுட் பி காம்பன்சேட்டட் ஃபார் த இல்லீகல் டியூஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தம். ஸோ இந்த இல்லீகல் டியூஸ் வந்து இப்போ கூட அப்போ கூட வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ காம்ப்ரமைஸ் வித் த பிளான்டர்ஸ் ஹீ அக்ரீட் ஒன் த So as a compromise with the planters, he agreed that only 25% of the money taken should be compensated. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், 25% வந்து காம்பன்சேட் பண்ணுங்கிறாரு. ஐ மீன் இப்போ 100 ரூபா வாங்கியிருக்காங்க அப்படின்னா 25% ₹25 வந்து திருப்பி நீங்கள் கொடுத்துடணும், காம்பன்சேட் பண்ணிடணும் வாங்கினதுக்கு அப்படின்னு சொல்லிடுவார்.
ஸோ ஓரளவுக்கு சுமூகமாக இது முடிஞ்சிடும். ஸோ வித்தின் அ டெக்கேட் த பிளான்டர்ஸ் லெஃப்ட் த ஏரியா. ஸோ அடுத்த 10 இயர்ஸில் வந்து தின்காத்தியா சிஸ்டம் அபாலிஷ் பண்ணக்கப்புறம் இந்த பிளான்டர்ஸ் யூரோப்பியன் பிளான்டர்ஸ்லாம் அந்த ஏரியா விட்டு போயிடுவாங்க, சம்பாரன் விட்டு. ஸோ காந்தி ஹேட் ஒன் த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் இன் இந்தியா. ஃபஸ்ட்டு வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் வந்து அத்தாரிட்டிஸ் வந்து இந்த இடத்த விட்டு போக சொன்னப்போ போகாமல் அந்த இடத்துல இருந்து நான் பனிஷ்மெண்ட் ஃபேஸ் பண்ணி வந்தனால இது ஃபஸ்ட்டு சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட். சரிங்களா? ஸோ அதில் வின் பண்ணிடுவார். ஸோ அதர் பாப்புலர் லீடர்ஸ் அசோசியேட்டட் வித் சம்பாரன் சத்யாகிரகா வந்து பிரஜ் கிஷோர் பிரசாத், அப்புறம் அனுகிரர் நாராயண் சின்ஹா, ராம்னா விமி பிரசாத் அண்ட் சம்புஷரன் வர்மா. ஸோ இவங்க தான் வந்து அனதர் ப்ராமினென்ட் லீடர்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இந்த சம்பாரன். நெக்ஸ்ட் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் 1918 நடக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹங்கர் ஸ்ட்ரைக். ஸோ நான் சொன்ன மாதிரி சம்பாரன் சிசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்பாரன் சிவில் டிசோபீடியன்ஸ். சரிங்களா? இது வந்து அகமதாபாத்தில் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் நடக்குது. ஸோ இங்கேயும் சிமிலர் ப்ராப்ளம்ஸ் வித் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இன் March 1918 காந்தி இன்டர்வீன்ட் இன் அ டிஸ்பியூட் பிட்வீன் காட்டன் மில் ஓனர்ஸ் ஆஃப் அகமதாபாத் அண்ட் த ஒர்க்கர்ஸ். ஸோ மில் ஓனர்ஸ் அங்கே இருக்காங்க, காட்டன் மில் ஓனர்ஸ் அங்கே இருக்காங்க அகமதாபாத்தில். அண்ட் அது இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஓவர் த இஷ்யூ ஆஃப் டிஸ்கண்டினியூவேஷன் ஆஃப் த பிளேக் போனஸ். ஸோ பிளேக் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ப்ரீவியஸாக. அது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டிஸ்கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ த மில் ஓனர்ஸ் வாண்டட் டு வித்ட்ரா த போனஸ். மில் ஓனர்ஸ்க்கு வந்து இந்த போனஸ் கொடுக்கணும்னு விருப்பம் இல்லை, ஏன்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் இல்லையா. ஸோ த ஒர்க்கர்ஸ் வேர் டிமாண்டிங் அ ரைஸ் ஆஃப் 50% இன் தியர் வேஜஸ் ஸோ தட் தே குட் மேனேஜ் இன் த டைம்ஸ் ஆஃப் வார் டைம் இன்ஃப்ளேஷன். ஸோ இது வார் டைம்னால் 1914 1918 வரைக்கும் வார் டைம் நடந்தனால இன்ஃப்ளேஷன் ஆகிடுச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன் என்னன்னு தெரியலனா எக்கனாமிக்ஸில் போய் ரெஃபர் பண்ணிட்டு வாருங்க. ஸோ பணம் வந்து என்ன ப்ரைஸ் ரைஸ் ஆகிறது தான் இன்ஃப்ளேஷன். ஸோ விச் டபுள் த ப்ரைஸஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ், கிளாத்து, அதர் நெசிட்டிஸ்க்கெல்லாம் டபுள் த ப்ரைஸ். ஸோ அதனால் எங்களுக்கும் வந்து 50% இன்க்ரிமெண்ட் கொடுங்க எங்களோட வேஜஸில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. காஸ்ட் பை பிரிட்டன்ஸ் இன்வால்மெண்ட் இன் த World War I. ஸோ நெக்ஸ்ட் த மில் ஓனர்ஸ் வேர் ரெடி டு கிவ் ஒன்லி அ 20% வேக் ஹைக். ஸோ இப்போ 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா 150 ரூபா கேட்டிருந்துருக்காங்க லைக் ஒர்க்கர்ஸ். ஆனால் 120 ரூபா தான் தருவோம்னு சொல்லியிருக்காங்க மில் ஓனர்ஸ். ஸோ த ஒர்க்கர்ஸ் வெண்ட் ஆன் அ ஸ்ட்ரைக். ஸோ ஸ்ட்ரைக் போகிறாங்க. ஸோ த ரிலேஷன்ஸ் பிட்வீன் த ஒர்க்கர்ஸ் அண்ட் த மில் ஓனர்ஸ் worsened with the striking workers being arbitrarily dismissed and the mill owners deciding to bring in weavers from Bombay. ஸோ இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிரச்சனை பண்ண இந்த ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்களே, ஸ்ட்ரைக் பண்ணுறவங்களெல்லாம் தூக்கிட்டு பாம்பேலேருந்து நம்ம புதுசாக வீவர்ஸ் எடுத்துகிட்டு வருவோம் நம்மளோட மில்க்குன்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. த ஒர்க்கர்ஸ் ஆஃப் த மில் டர்ன்டு டு அனுஷ்யா சாராபாய். ஸோ அனுஷ்யா சாராபாய் அப்படிங்கிற விமனுக்கு லைக் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு போகிறாங்க ஃபார் ஹெல்ப் இன் ஃபைட்டிங் ஃபார் ஜஸ்டிஸ். ஸோ இந்த அனுஷ்யா சாராபாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஸ் அ சோஷியல் ஒர்க்கர் who was also the sister of அம்பாலால் சாராபாய். ஸோ இவங்க யாருன்னா ஒரு சோஷியல் ஒர்க்கர், மக்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்க. அண்ட் அவங்க யாரோட சிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா அம்பாலால் சாராபாய், ஒன் ஆஃப் த மில் ஓனர்ஸோட சிஸ்டர் அண்ட் த பிரசிடென்ட் ஆஃப் த அகமதாபாத் மில் ஓனர் அசோசியேஷன். ஸோ அவங்க பிரசிடெண்ட்டாகவும் இருக்காங்க அகமதாபாத் மில் ஓனர் அசோசியேஷனுக்கு. அண்ட் ஃபவுண்டட் இன் 1891 டு டெவலப் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அகமதாபாத்தில் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஹெல்ப் இன் ஃபைட்டிங் ஃபார் ஜஸ்டிஸ். ஸோ இவங்ககிட்ட போகிறாங்க. அனுஷ்யா பெஹன் வென் டு காந்தி. ஸோ அனுஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்தி கிட்ட போகிறாங்க ஹெல்ப்புக்கு. ஹூ வாஸ் ரெஸ்பெக்டட் பை த மில் ஓனர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆஸ்ட் ஹிம் டு இன்டர்வீன் அண்ட் ஹெல்ப் ரிசால்வ் த இம்பாஸே பிட்வீன் ஒர்க்கர்ஸ் அண்ட் த எம்ப்ளாயீஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுங்க எம்ப்ளாயீஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் பிரச்சனை அப்படின்னு. தோ காந்தி வாஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் அம்பாலால். ஸோ காந்தி வந்து அம்பாலாலோட ஃப்ரெண்டு. ஹீ டுக் அப் த ஒர்க்கர்ஸ் காஸ். ஸோ ஒர்க்கர்ஸோட காசு வந்து ஹீஸ் டேக்கிங் இன் டு ஹேண்ட். ஸோ இதை முடிச்சு கொடுக்கலான்னு. Anushya too supported the workers and was one of the chief lieutenants of Gandhi. ஸோ காந்தி கூட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுறாங்க. இட் வாஸ் அனுஷ்யா பெஹன் ஹூ வெண்ட் ஆன் லேட்டர் டு ஃபார்ம் த அகமதாபாத் டெக்ஸ்டைல் லேபர் அசோசியேஷன். ஸோ இது நிறைய பேர் காந்தின்னு நினைப்பீங்க, பட் அனுஷ்யா தான் லேட்டர் வந்து அகமதாபாத் டெக்ஸ்டைல் லேபருக்கான அசோசியேஷனை 1920 ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ காந்தி ஆஸ்க் த ஒர்க்கர்ஸ் டு கோ ஆன் ஸ்ட்ரைக் அண்ட் டிமாண்ட் ஃபார் 35% இன்க்ரீஸ் இன் வேஜஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 50 கேட்காதீங்க, இப்போ 135 rupees அந்த 35% இன்க்ரீஸ் வந்து கேளுங்கிறாரு. காந்தி அட்வைஸ் த ஒர்க்கர்ஸ் டு ரிமைன் நான் வயலண்ட்டாக இருங்க வைல் ஆன் ஸ்ட்ரைக். When negotiations with the mill owners did not progress, he himself undertook a fast on to death. அவரோட ஃபஸ்ட்டு ஹங்கர் ஸ்ட்ரைக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் போகிறாரு. டு ஸ்ட்ரென்தன் த ஒர்க்கர்ஸ் ரிசால்வ். ஸோ இன் ஒர்க்கர்ஸ்க்கும் இவங்களுக்கும் நடுவில் உள்ள ப்ராப்ளம்ஸை ரிசால்வ் பண்ணி கொடுக்குறக்கு. பட் த ஃபாஸ்ட் ஆல்சோ ஹேட் த எஃபெக்ட் ஆஃப் புட்டிங் ப்ரெஷர் ஆன் த மில் ஓனர்ஸ் who finally agreed to submit the issue to a tribunal. ஸோ மில் ஓனர்ஸ் வந்து பயந்து இப்போ ட்ரிபியூனல் கிட்ட சப்மிட் பண்ணிடுவோங்கிறாங்க. த ஸ்ட்ரைக் வாஸ் ஸ்ட்ரைக்கை வித்ட்ரா பண்ணுறாங்க. இந்த ட்ரிபியூனல் அவார்டட் தி ஒர்க்கர்ஸ் 35% ஹைக் வந்து கொடுக்குறாங்க. ஓகே 35% அக்செப்ட் பண்ணியாச்சு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த
அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் கேதா சத்யாகிரஹாவில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கேதாவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிசி சம்பாரன் சிவில் டிஸ்ட்ரிபியூஷன், கேதா ஹங்கர், அதுக்கப்புறம் வந்து ஐம் சாரி கைஸ் அகமதாபாத் வந்து ஹங்கர், கடைசியாக நடந்த கேதா சத்யாகிரஹா வந்து இட் இஸ் நான் கோஆப்ரேஷன், கோஆப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது. ஸோ பிகாஸ் ஆஃப் ட்ரவுட் இன் 1918, ஸோ வறண்ட பூமி ஆயிடுச்சு, மழை இல்லை. The crops failed in Kheda districtல வந்து குஜராத்தில் இருக்கிற கேதா டிஸ்ட்ரிக்டில் crops ஃபெயில் ஆயிரும். ஸோ அக்கார்டிங் டு த ரெவன்யூ கோட், இஃப் த yield was less than 1/4 the normal produce, the farmers were entitled to remission. ஸோ இங்கே நார்மலாக வந்து 1/4 கீழே ஈல்டு இருந்துச்சு. ஸோ பெருசாக வந்து ஈல்டு வரல அப்படின்னா, ஒரு பர்சன்டேஜ் கீழே ஈல்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல, ரெண்ட் பே பண்ண தேவையில்ல. ஸோ த குஜராத் சபா கன்சிஸ்டிங் ஆஃப் த பெசன்ஸ் submitted petitions to the highest governing authority. ஸோ குஜராத்தில் இருக்கிற பெசன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து குஜராத் சபான்னு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பெட்டிஷன் வந்து போடுறாங்க ஆஃப் த ப்ராவின்ஸ் ரிக்வெஸ்டிங் தட் த ரெவன்யூ அசஸ்மெண்ட் ஃபார் த இயர் 1919 பி சஸ்பெண்டட். ஸோ அடுத்து வர வருஷத்துக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுங்க, ஏன்னா ஃபுல்லாக ட்ரவுட்டாக இருக்குன்னு. ஸோ த கவர்மெண்ட் ஹவர் ரிமைன்ட் adamant and said that the property of the farmers would be seized if the taxes were not paid. இப்போ டேக்ஸ் நீங்கள் பே பண்ணலன்னா அப்படின்னா உங்களோட அடுத்த வருஷம் உங்களோட ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணிடுவோங்கிறாங்க. காந்தி ஆஸ்க் த farmers not to pay the taxes. காந்தி வந்து டேக்ஸ் பே பண்ணாதீங்கிறாரு இங்கே கேதாவில் இருக்கிற மக்கள்கிட்ட. ஸோ காந்தி was mainly the spiritual head of the struggle சொல்லியிருக்காங்க. It was Sardar Vallabhai Patel and a group of other devoted Gandhians, namely பார்த்தீங்கன்னா அங்கே மேலே பார்த்த மாதிரி நரஹரி பரிக், மோகன்லால் பாண்டியா அண்ட் ரவிசங்கர் வியாஸ், who went around the villages, organized the villagers and told them what to do and gave the necessary political leadership. ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் along with his colleagues organized the tracks revolt which the different ethnic and caste communities of Kheda supported. ஸோ டிஃப்ரெண்ட் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் ரிலீஜன்லேருந்து, எத்தனிக் கம்யூனிட்டிஸ்லேருந்து. ஸோ த ரிவோல்ட் வாஸ் ரிமார்க்கபிள் இன் தட் டிசிப்ளின் அண்ட் யூனிட்டி வாஸ் மெயின்டைன். ஸோ இந்த முழுக்க யூனிட்டி வந்து ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் வென் ஆன் நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் த கவர்மெண்ட் சீஸ் த ஃபார்மர்ஸ் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. ஸோ டேக்ஸ் பே பண்ணல அப்படிங்கிறது தெரிஞ்சு பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து சீஸ் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட், சரிங்களா. அண்ட் land, livelihood and a vast majority of Kheda's farmers did not desert Sardar Patel. ஸோ இப்போ இவ்வளோ கவர்மெண்ட் வந்து சீஸ் பண்ணுறாங்கன்னு பயந்து சில பேர் ஓடவும் இல்லை, டேக்ஸ் பே பண்ணுறேன்னு பே எல்லாம் பண்ண. they stood behind Sardar Patel. So Gujaratis in other parts who sympathized with the cause of the revolt helped by sheltering the relatives and property of the protesting peasants. ஸோ என்னதான் அவங்களோட இந்த கேதாவில் இருக்கிற மக்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துட்டாலும் இவங்களுக்கு வந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த குஜராத்தில் ஷெல்டர் கொடுத்தாங்க மிச்ச மக்கள்லாம். ஸோ தோஸ் இண்டியன்ஸ் who sought to buy the confiscated land were socially ostracized அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கன்ஃபிஸ்கேட் பண்ண லேண்டை வந்து ஓடி போய் வாங்கணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா அந்த இந்தியன்ஸ், அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக பார்த்தாங்க சொசைட்டி வைஸில். அவங்கள வந்து திட்டுறதா இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க ப்ராப்பர்ட்டிஸை வந்து சேஃப்கார்ட் பண்ண முடிஞ்சது, நிறைய ப்ராப்பர்ட்டிஸை. அல்டிமேட்லி த கவர்மெண்ட் sought to bring out an agreement with the farmers. ஸோ ஓகே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு it agreed to suspend the tax for the year in question and for the next reduce the increase in rate and return all the confiscated property. இப்போ எடுத்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் திருப்பி கொடுத்துறோம், டேக்ஸ் ரேட்டையும் ரெடியூஸ் பண்ணுறோன்னு கவர்மெண்ட் சொல்லிடுறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ த ஸ்ட்ரகிள் அட் கேதா brought a new awakening among the peasantry. ஸோ ஒரு புதுசாக ஒரு அவேக்கனிங் வந்துருச்சு மக்களுக்கு இடையே, எஸ்பெஷலி ஃபார்மர்ஸ்க்கு நடுவில். They became aware that they would not be free of injustice and exploitation unless and until their country achieved complete independence. ஸோ கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வாங்குற வரைக்கும் நம்ம இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் அண்ட் இன்ஜஸ்டிஸ் விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடுது. இப்போ கெயின்ஸ் ஃப்ரம் சம்பாரன், அகமதாபாத் அண்ட் கேதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காந்தி டெமான்ஸ்ட்ரேட்டட் டு பீப்புள் த எஃபிகசி ஆஃப் ஹிஸ் டெக்னிக். சத்யகிரகாவோட எஃபிகசியை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. He found his feet among the masses and came to have a thorough understanding of the strengths and weakness of the masses. ஸோ அவருக்கு எதெல்லாம் ஸ்ட்ரென்த்து, மாசஸோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது அவருக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருது. He acquired respect and commitment of many, எஸ்பெஷலி த யூத். ஸோ அவருக்கு ஒரு மரியாதை வந்து கிடைக்குது அண்ட் நிறைய யூத் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கேதா, அகமதாபாத் அண்ட் இந்த
ஐம் சாரி கைஸ், சம்பாரன் சத்யாகிரகா. ஸோ இந்த 3 சத்யாகிரகாவையும் வந்து டீட்டெயிலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் 2020 ஒன் ஆஃப் த சத்யாகிரகாலேருந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வில் சி அபவுட் ரவுலட் ஆக்ட். ரொம்ப முக்கியமான ஆக்ட், பிகாஸ் இட்ஸ் பின் 2019 வந்து 100 years ஆஃப் ரவுலட் சத்யாகிரகா, ரவுலட் ஆக்ட். ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ரவுலட் சத்யாகிரகாவில் என்ன பண்ணாங்க, ஜாலியன்வாலாபாக் மேசக்கர், இது ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன் ஒரு வீடியோவில். ஸோ அந்த வீடியோவும் நான் இது கீழே வந்து அட்டாச் பண்ணுறேன், நம்மளோட ஹிஸ்ட்ரி குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது இல்லாமல் நம்ம ஸ்டடி படியிலும் திருப்பியும் ரீபோஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் இன் டு மோர் பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த லெசனில் வந்து வில் சி அபவுட் த ரவுலட் சத்யாகிரகா ஆக்ட் அண்ட் தென் ஜாலியன்வாலாபாக் அண்ட் ஹண்டர் கமிஷன் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க, ஹண்டர் கமிட்டி இன்டு என்கொயரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்கும். ஸோ இது காங்கிரஸ் வியூ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் லெசனில் தான் இருக்கும் அது. ஸோ நெக்ஸ்ட் லெசனில் நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் அண்ட் கிலாஃபத் அண்டோலன் நடக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம வில் சி இந்த ஹிஸ்ட்ரி கோர்ஸில் பார்ப்போம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். உங்களுக்கு நம்மளோட ஸ்பெக்ட்ரம் நம்மளோட மாடர்ன் இந்தியா கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி கிவ் இட் அ ட்ரை. கீழே நிறைய டெமோ வீடியோஸ் இருக்குது. டெமோ வீடியோஸ் இல்லைனாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஐ சென்ட் யூ ஆல் த டெமோ வீடியோஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நம்மள்ட்ட மாடர்ன் இந்தியா மட்டும் இல்லாமல் பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்வரான்மெண்ட் சொல்லி வேரியஸ் கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ யூபிஎஸ்சி மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு. அடுத்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வரைக்கும் வந்து என்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஏது ஃபாலோ பண்ணணும், டெய்லி டெஸ்ட் சீரிஸ் என்ன பண்ணணும், டெஸ்ட் சீரிஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஃபினெட்லி கிவ் இட் அ ட்ரை. நீங்கள் கால் பண்ணி என்கொயர் பண்ணலாம். அண்ட் இது இல்லாமல் வந்து சிசாட் மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் கைஸ், ஸோ அண்ட் பட்ஜெட், எக்கனாமிக்ஸ் சர்வே அண்ட் எக்கனாமிக்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. வெறும் 300 rupees தான். அண்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அது வெறும் 100 rupees தான். ஸோ உங்களுக்கு இதிலலாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் டெக்ஸ்ட் அண்ட் ஆஸ்க். அண்ட் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லையும் பே பண்ணிக்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் கீழே நம்மளோட டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதுலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் அதில் தான் கொடுப்பேன்.